வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டிஸ்க்ளைமர். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல கேப் டவுன் மார்க்கெட், அதாவது கிட்டத்தட்ட 340 ஓப்பன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த சினாரியோவை பார்த்துருவோம். ஓப்பன் ஆனோடனே அவங்க போன இடம், ஃபஸ்ட்டு ரீச் பண்ண இடம் நல்ல மேலே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஏன் அதை கொடுத்தாங்க அப்படின்றது காரணம். அதாவது நேத்திக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்றது கம்மியாக இருந்துச்சு. அதே வீடியோவில் நேத்திக்கு வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஹைலி வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும், ஹை வாலட்டிலிட்டி இருக்கும் ஐவி இருந்தால். அப்போ ஓப்பன் ஆனோடனே மேலே போகிற மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சினாரியில் ஓப்பன் ஆகி கீழே முடிஞ்சிருக்காங்க. சரிங்களா, முடிஞ்சதே நேத்திக்கு கீழே தான் முடிஞ்சிருக்காங்க. அதுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆகுறாங்க. அப்படின்றப்ப அங்கேருந்து ஒன்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆர் எஸ்டர்டே லோக்கு அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அங்கே போய் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு, இல்லை அதுக்கு முன்னாடியே நியர்பை கீழேயே நம்மளுக்கு சைட் பேஸில் போகிறதுக்கு, இல்லை ஓப்பனை கட் பண்ணால் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சினாரியோவில் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆனவுடனே டக்கு 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 டக்குன்னு மேலே போகிறாங்க. அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட தாக்கத்தினால ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு போனது நம்மளுக்கு எஸ்டர்டே லோ, அடுத்து போனது ப்ரீவியஸ் க்ளோஸ், அதுக்கடுத்து போன லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 23,400 புட் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷன், அதிகபட்ச ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் 23,550 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகவில்லை. இதை கவனித்து நேற்று அந்த லெவல் சொல்லும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் 250 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி ஓப்பனை எந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்களோ, அதாவது இந்த இடத்த ஓப்பனை எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்களோ அது அகெயின் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறியிருக்கு. அப்போ இதுக்கடுத்து எவ்வளவு தூரம் வரைக்கும் அவங்க கீழே போவாங்க அப்படின்றத நீங்கள் அந்த இன்ட்ராடேயில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் அந்த ரேஞ்ச் எது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ காலையிலே ஓப்பனில் நல்லா உங்களுக்கு ஒரு 200-250 பாயிண்ட் மேலே கொடுத்து கால் பையர்ஸையும் கால் செல்லர்ஸை பேனிக்காக வச்சு கால் பையரை வந்து இன்னும் மோர் அட்ராக்டிவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அகெயின் அங்கேருந்து திருப்பியிருக்காங்க மார்க்கெட். சரிங்களா, அப்போ கீழே போன மார்க்கெட்டில் ஒவ்வொரு மொமெண்டத்துக்கிட்டையும் ஒரு சின்ன சைட் வைஸ் போட்டு அகெயின் போகும். அப்போ அந்த ப்ரீமியத்தை வந்து கொடுத்த ப்ரீமியத்தை ஒரு சின்ன சைட் வைஸ் கொடுத்து சின்னதாக டிகே பண்ணி அகெயின் மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் அந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் அப் ட்ரெண்ட்லேயும் அதே மாதிரி தான் நடக்கும். அப்போ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஐவி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஐவி கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், இல்லை ஓப்பனில் இப்போ கேப் டவுன் ஆகிட்டு ஓப்பன்லேயே வந்து அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாகிடுச்சுன்னா அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருந்தால் எப்படி, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் எப்படி, இதெல்லாம் இந்த வந்து மார்க்கெட் சினாரியோ அப்படின்ற அனாலிசிஸில் கொஞ்சம் டீப்பஸ்ட்டாக பார்க்க தெரிஞ்சிருக்கணும், பார்க்க பழகிக்கணும். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட இந்த கிளாஸஸ் என்கொயரியில் கேட்கக்கூடிய விஷயம், 1 மந்தில் வந்து நம்ம வந்து கிளாஸஸை ஃபுல்லாக கற்றுக்கலாமா, 1 மந்தில் உங்களுக்கு ஜாயின் பண்ண உடனே நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸை வச்சு மார்க்கெட்டை எந்த மாதிரி சினாரியோவில் எந்த டேட்டாவை பார்க்கணும், அதை எங்கே பார்க்கணும், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு டேட்டாஸ் வச்சு மார்க்கெட் சினாரியோ கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம என்ட்ரி அமையலாம், எந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் அமையலாம் அப்படின்றதும் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் மார்க்கெட் சினாரியோவை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்து அதிலிருந்து உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து வர்ற April 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. முழுக்க முழுக்க மார்க்கெட்டில் வந்து ஒரு ஓப்பன் ஆனவுடனே ஒரு மூமெண்ட் நடக்கும். அதுக்கடுத்த மூமெண்ட் எங்கே போவாங்க, அதுக்கடுத்து ஃபர்தராக அது ஒன் சைடாக போகுமா, இல்லை வால்டில் சைட்வேஸ்குள்ளே போகுமா, இல்லை அகெயின் ஒரு வி ஷேப் ரெக்கவரி, அதாவது மீன் ரிவர்சல்னு சொல்லுவாங்க, அந்த மீன் ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு டேட்டாஸும், அதாவது இம்ப்ளைட் வால்டிலிட்டி டேட்டா, ஆப்ஷன் ப்ரீமியம் டேட்டா, அடுத்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரெண்டு ப்ரீமியம் ஒரு ஃபைட்டிங் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ப்ரீமியமும் ஃபைட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா, எந்த மாதிரி சினாரியோவில் அவங்க எங்கே போய்
ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகுமா, இல்லை அதுக்கடுத்து அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுமா, இல்லை கீழே விழுந்தால் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுமா, ஒரு ரிவர்சல் அப்படின்றது எவ்வளவு வேகமாக இருக்கும், ஒரு இடத்துல பட் திரும்பணும்னு எவ்வளோ வேகமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றத மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, உங்களுடைய ட்ரேடிங்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியாக மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்கள் கண்டுபிடிக்க தவறி அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் அடித்தோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஓகேங்களா, அப்போ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து கண்டுபிடிக்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சஸ்டெயின் ஆகலாம் மார்க்கெட்டில். இப்போ இன்னைக்கு க்ளோசிங் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு க்ளோசிங். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,165. இதுக்கு மேலே இருக்க 23,200 கால் ஆப்ஷன் ரொம்ப கீழே இருக்காங்க, 300 கால் ஆப்ஷன் கீழே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 400 தான் நியர்பை இருக்காங்க. அப்போ 23,400 காலுடைய க்ளோஸ் என்ன எடுத்துக்கிட்டா 430. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் அங்கே வரக்கூடிய ரேஞ்ச் இருக்குமான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு 23,200 காலுடைய க்ளோஸ் 96 அப்படின்னா 23,104. சரிங்களா, அப்போ அந்த இடத்துக்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய 23,000 புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி டேபிளில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இந்த முடிஞ்சிருக்க இடம் 23,165 அப்படின்ற லெவலும், இந்த 23,000 புட் ஆப்ஷன் 23,500 கால் ஆப்ஷனுடைய மிட் பாயிண்ட் 23,250 அப்படின்ற லெவலும் ரொம்ப முக்கியமான லெவல். அப்போ இந்த 23,250 அப்படின்ற லெவலில் வந்தால் நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு டேட்டாஸ்லாம் ஒத்து போகணும். ஆப்ஷன் ப்ரீமியத்துடைய கால்குலேஷன் அந்த இடத்துல ஒத்து போகணும். ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபைட் பண்ணுறக்கூடிய ஏரியாவாக இருக்கணும். ஒருத்தர் பலமாகி ஒருத்தர் வந்து வீக் ஆகணும். ஒருத்தர் ஸ்ட்ராங்காகி ஒருத்தர் வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ரிவர்சல் ஆகிரும். இல்லை 2 பேருமே ஸ்ட்ராங்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த 23,250 மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேற்றுக்கு கூட இன்னைக்கு அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா கால் சைடு அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த கால் சைடு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, புட் சைடு கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து இவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா இவங்களுடைய கரைதல் அதிகமாக இருக்கும். இன்றைக்குமே நீங்கள் பார்க்கலாம், இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 23,150 முடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 59 பாயிண்ட்னா கால் ஆப்ஷன் 275. அப்போ நேற்றுக்கு முடிஞ்சது 23,519 முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அந்த இடத்துலேருந்து ஆடட் ப்ரீமியம் நம்மளுக்கு ஏறி இருக்குது. அதாவது கால் ஆப்ஷனுடைய இறக்கம் வந்து 124 பாயிண்ட் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் வந்து 215 பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு இந்த இந்தியா விக்ஸும் ஏறி இருக்கும். அப்போ விக்ஸ் எங்கெல்லாம் ரைஸ் ஆகுதோ இங்கே ஆடர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷனுடைய 2 பேர்த்தையும் சேர்த்து வைத்த ப்ரீமியம் க்ளோஸை விட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ரீமியம் அதிகம் கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும், திருப்பி அவங்கள கரைதலுக்கு உண்டான வேலைகளும் நடக்கும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கும் அதை கட் பண்ணி பெருசாக போவாங்க அப்படின்றதுல முழுக்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் வைக்காம ஒரு 50-50 வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த நாளும் அதே ப்ரீமியத்தை கண்டினியூவாக கொடுத்துட்டு போவாங்க அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. ஒரு சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கோ இல்லை குறைந்தபட்சம் ஒரு பாதி செஷன் ஆஃப் செஷனுக்கு நம்மளுக்கு சைட் வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் அந்த சினாரியோவில் எப்படி ஓப்பன் ஆகுறாங்க, எந்த இடத்துல கீழே போகிறதுக்கு வாய்ப்பு, எந்த இடத்துல அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு, சைட் வேஸில் போகிறதுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு அப்படின்றத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50,827 நேற்றுக்கு நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம் 50,900 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நியர்பை தான் இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு 51,000 புட் ஆப்ஷன் அண்ட் 51,500 புட் ஆப்ஷன் அண்ட் 51,500 கால் ஆப்ஷன். அப்போ இவங்களுடைய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 51,500 கால் ஆப்ஷன் க்ளோஸ் 600 900 எடுத்துகிட்டா 1,500. அப்போ கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் அவங்களுடைய ரேஞ்ச் அப்படின்றது இருக்குது இந்த ஸ்ட்ராடல் போட்டவங்களுக்கு. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு ஸ்ட்ராடல் போட்டிருக்கவங்க இப்போ 51,000 புட் ஆப்ஷன் 51
52,000 கால் ஆப்ஷன் அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கடுத்து அவங்க ஃபர்தராக ரீச் பண்ணக்கூடிய இடம் என்ன? ஒரு 50,500 இல்லை 50,800 முடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு புட் ஆப்ஷன் இருக்காங்க. இதெல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து நாளைக்கு எப்படி மாறுபட்டு நிற்கிறாங்க அப்படின்றது. ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு டேபிளில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது டேபிளில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் வருது, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் அடுத்தடுத்து எப்படி சேஞ்சஸில் வருது, அப்படி சேஞ்சஸ் வரும்போது மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் சூப்பராக ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த டேபிளை வச்சு. சரிங்களா? அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை முழுக்க முழுக்க இதை அனாலிசிஸில் கொண்டு போனீங்கன்னா தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். வெறுமனே அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து ஒரு அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் மூலிமா அதை வந்து அதில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணி வைக்கும்போது ஒரு மந்த்லியில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த டேபிள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி, அதில் எப்படி சேஞ்சஸ் நடக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் சேஞ்சஸ் நடக்கும்போது மார்க்கெட் எந்த மாதிரி சினாரியோவில் இருந்தால் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். மார்க்கெட்டுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய லெவல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 லெவல்ஸ், அதாவது ஓப்பன், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற அந்த 4 லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ மந்த்லி கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. முழுக்க முழுக்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.